வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு ஒரு சின்ன கணிப்பு பண்ணிக்கலாம். நம்ம இந்த சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஒரு மாதம் ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஃபார்முலாவில் எப்படி ரிசல்ட் இறங்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணி அதை ஒரு ஃபார்முலா போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அடுத்த மாதத்துக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நம்பரை நம்ம பக்கத்தில் நெருங்கிடுவோம். கண்டிப்பாக 4 டிஜிட் நம்ம வைக்க முடியும். இன்றைக்கி வந்த ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா? எப்படி வந்துச்சுன்னு கணிச்சு பார்த்துருந்தீங்களா? ஒரு முறை கணிச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறத கவனித்து பாருங்கள். அதை திருப்பி செக் பண்ணி பாருங்கள். அப்படி கவனித்து செக் பண்ணி ஒருக்கா பார்த்துட்டிங்கன்னா அடுத்த தேதி இதே தேதி வரணும்னு வந்தாலோ அல்லது எந்த தேதியிலும் இந்த ஃபார்முலா இறங்கும்னு நீங்கள் நினச்சாலோ நம்ம கண்டிப்பாக அந்த ஃபார்முலா வச்சு நம்ம 4 டிஜிட்டில் கரெக்டாக கணிக்க முடியும். சரி, அதாவது இன்றைக்கி டேட் படி தான் இறங்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்றைக்கி தேதியில் எப்படி இறங்கிச்சு? இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா கோழிக்கோடுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சிருக்குது. 377253. நமக்கு 4 டிஜிட் கணக்கு 7253. 7253. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள் மெத்தட் தான். இன்றைக்கி தேதி 2/8/2024. இங்கிலீஷுக்கு 2/8. அதே இது அவங்க தேதியில், அதாவது மலையாள தேதியில் 18. சரிங்களா? நேற்று இதே தேதி வச்சு தான் இந்த ரிசல்ட் வச்சான். அதனால் இன்றைக்கி இந்த தேதியை வச்சு ரிசல்ட் வச்சுருக்க மாட்டான். ஆனால் எப்படி இறங்கியிருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதில் நம்ம இந்த 18 8 - 1 நம்ம எப்போயுமே பார்க்குற மாதிரி 8 - 1ன்னு பார்க்கும்போது 7 இறங்கிருச்சு. 1 + 1 பார்க்கும்போது 2 இறங்கிருச்சு. 72 இறங்கிருச்சு. இப்போ நான் முதல் நாள் பார்க்கும்போது இதே ஃபார்முலா, 2வது நாள் பார்க்கும்போது 30ஆந்தேதி பார்க்கும்போது இதே ஃபார்முலா, 31ஆந்தேதி பார்க்கும்போதும் இதே ஃபார்முலா இறங்கிச்சு. ஆனால் அடுத்த 2 டிஜிட் 53 எப்படி இறங்கிச்சு தெரியவே இல்லை. 53 இறங்குறதுக்கு காரணம் ஒரு 8க்கு 5 வச்சுட்டான், 2க்கு +1 போட்டு 3 வச்சுட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படியா இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் இதுக்கு இன்னொரு ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா என்ன அப்படின்னு இப்போ சொல்கிறேன். நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா 2 டிஜிட்டு. நம்ம எப்போயுமே 3D பார்க்குறோம், 4D பார்க்குறோம். அதாவது 3 டிஜிட் 4 டிஜிட்டு பார்க்குறோம். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு, இன்றைக்கி 2 டிஜிட்டை வச்சு எப்படி 4 டிஜிட்டு கொண்டு வர்றது அப்படிங்கிறதான் ஃபார்முலா. இன்றைக்கி அப்படி தான் கொண்டு வந்திருக்கேன். வெறும் 2 நம்பரை எடுத்து 4 நம்பர் வச்சுட்டான். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான தேதி முஸ்லீம் டேட்டு. அதாவது ஒவ்வொரு காலண்டர்லேயும் தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் டேட் இருக்கும், தமிழ் டேட் இருக்கும், முஸ்லீம் டேட் இருக்கும். அதே மாதிரி கேரளா காலண்டரில் என்ன இருக்கும்? இங்கிலீஷ் டேட் இருக்கும், மலையாள டேட் இருக்கும், முஸ்லீம் டேட் இருக்கும். சரிங்களா? அப்போ அவன் எந்த டேட்னாலும் வச்சு அடிக்கலாம். அதே மாதிரி மந்த்தும் வச்சு அடிக்கலாம். இன்றைக்கி எடுத்தது முஸ்லீம் டேட். இன்றைக்கி முஸ்லீம் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முகரமில் 27. இந்த 2 நம்பரை வச்சு 4 டிஜிட் வச்சுட்டான். அதை பாருங்கள் எப்படின்னு. எப்போயுமே ரிவர்ஸில் தான் இறங்கும் நம்பரு. இன்றைக்கி இறங்குனது 7 முதல் டிஜிட்டு, 2வது டிஜிட்டு 2. எங்கேயுமே மாற்றலை, நம்பரை எங்கேயுமே மாற்றலை. பார்த்துக்குங்க. அடுத்த போர்டு என்ன? பி போர்டு என்ன இறங்கிச்சு? 5. அந்த 5 எப்படி இறங்கிச்சு? 7 - 2 5. இப்படி ஏதாவது ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியுங்களா? சரி, அதுதான் பி போர்டு இறங்கிருச்சு 5. சி போர்டு ஈஸி. 5 - 2 3. எப்படி வைக்காம பாருங்க. வெறும் 2 நம்பர். இந்த 2 நம்பரை வச்சு 27ங்கிற தேதியை வச்சு 4 நம்பர் கொண்டு வந்துட்டான்.
நம்ம வந்து கண்டே பிடிக்க முடியாது, ஆனால் கொண்டு வந்துட்டேன். இதுதான் ஃபார்முலா. இப்படி எந்த தேதினாலும் இறங்கலாம். உதாரணத்துக்கு நம்ம 28ன்னு வச்சுக்கோங்க. இந்த 28க்கு வந்து ஃபஸ்ட்டு 8, ரெண்டாவது வந்து 2, சரிங்களா? அடுத்து இந்த 8லேருந்து 2 மைனஸ் கழிச்சிங்கன்னா 6. அடுத்து இந்த 2 6 கூட்டிங்கன்னா 8, 2 சைடு 8 அடிச்சுட்டு போயிடுவான். அவன் 2 8 வச்சு 2 சைடு 8 அடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் நம்ம இன்றைக்கி முஸ்லீம் முகரம் டேட்டு அப்படி நம்ம நினச்சி அதை எடுத்து கொடுப்போம். ஆனால் அவன் அதை எடுக்க மாட்டான் நாளைக்கு. ஆனால் 30 நாளில் ஒரு நாள் இப்படி ஒரு டேட் எடுத்து அடிப்பான். அது முஸ்லீம் டேட்டாக இருக்கலாம், இங்கிலீஷ் டேட்டாக இருக்கலாம், மலையாள தேதியாகவும் இருக்கலாம், சரிங்களா? நாளைக்கு இப்போ பார்த்துட்டோம், நம்ம ரிசல்ட்டு பார்த்துட்டோம். இன்றைக்கி ரிசல்ட்டு வந்த முறையை பார்த்துட்டோம். நாளைக்கு எப்படி ரிசல்ட் இறங்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. நம்ம வந்து 4 டிஜிட்டை கண்டிப்பாக வைப்போங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை போட்டுக்கிறேங்க. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நாளைக்கு இறங்க ஒரு பார்வலாக சொல்கிறேன். நாளைக்கு காருண்யா வந்து 665. நாளைக்கு 665 எப்படி அடிக்க போகிறான் அப்படின்னு நமக்கு கிடைச்ச சின்ன குழு. இதுவரைக்கும் நான் பார்த்த எல்லா வீடியோ, எல்லாருடைய கெஸ்ஸிங், அந்த கெஸ்ஸிங்லேருந்து நம்ம எடுத்த நம்பர் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு சில நம்பரில் பார்த்தோம்னா ஒரு சில நம்பர் வந்து நமக்கு இறங்குது. அந்த நம்பர் எப்படி இறங்குது அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு தேதி வந்து 3/8. நம்ம இத்தனை நாளும் மலையாள தேதி பார்த்தோம், முஸ்லீம் டேட் பார்த்தோம். நாளைக்கு வந்து இங்கிலீஷ் டேட் 3/8 வச்சு அவன் அடிக்கணும். எப்படி அடிப்பான்? 3/8. இந்த 3/8 வச்சு தான் நாளைக்கு அடிக்க போகிறான். காருண்யா 665 ரிசல்ட்டு நாளைக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய சின்ன கணிப்பு. நாளைக்கு தேதி வந்து 3/8. எட்டாவது மாதம் 665, சரிங்களா? இப்போது இந்த 8வது மாதம் டைரெக்டாக இறங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளைக்கு வந்து தேதி வந்து 19. அந்த 19ல் 9 - 1 8 பெரும்பாலும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 8. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டு, இந்த கடைசி டிஜிட்டு 5, சரிங்களா? அடுத்து இந்த 65 மட்டும் எடுப்பான். 65 மட்டும் எடுத்தான்னா என்ன வைப்பான்? இதில் +1, இதில் -1. 6 5ல் 6க்கு வந்து +1, 7க்கு வந்து -1. அப்போ என்ன இறங்கும்? 6க்கு வந்து +1 7, 5க்கு வந்து -1 4. பெரும்பாலும் இந்த நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 85 74, 85 74. இது பல வீடியோ எடுத்து கெஸ் பண்ணி இந்த நம்பர் வந்து வச்சுருக்கேன்.